எல்லாமே விஜய் நான் வரணும் விஜய் நான் வரணும்னு சொல்றீங்க. இப்போ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பல கட்சிகள் பண்ணும். அப்ப எல்லா கட்சிக்கும் எல்லா தலைவர் வந்து நிக்கிறாங்களா? கேள்வி கேட்டுட்டீங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க. அதுக்குள்ள அடுத்த கேள்வி அப்படி கிடையாது. ஒரு போராட்டம், ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமோ ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒழிக ஒழிக தமிழக அரசே ஒழிகன்னு கோஷம் போட்டு போற அரசியல் பண்ண வரல. அது இரண்டு கட்சிகள் தான் செய்யும். அது உதாரணம் சாத்தான்குளம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, இப்ப திமுக அரசா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பண்ணது. இது இல்ல தீர்வு. உங்களோட தீர்வு மாற்று இல்ல, இவங்களுக்கு மாற்று அவங்களுக்கு இல்ல. தீர்வு அரசியல். அந்த தீர்வு அரசியல் விஜய் நான் கொடுக்க வந்திருக்காருன்னா அதை நீங்க உணருங்க. இந்த கோபத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் வரும்ல, அங்க போய் அழுத்துங்க அந்த கோபத்தை. அதுதான் தீர்வு, அதுதான் மாற்றம், அதுதான் உங்களோட போராட்டம். விஜய் நான் வர அப்படின்னு அறிவிச்சாருன்னா சென்னையில 1 லட்சம் பேருக்கு மேல நிப்போம். ஸ்தம்பித்து போயிடும். அவர் வர ரெடி. அதற்கான உங்களால செய்ய முடியுமான்னு சொல்லுங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியும். 13 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ பண்ணிருக்காரு கோயம்புத்தூர்ல. அவர் சொன்னாரா கோயம்புத்தூருக்கு நான் வரப்போது எனக்கு ரோட் ஷோ வாங்க? அவர் எப்ப வராரு எப்படி வராருன்னே தெரியாது. வராத போதே இவ்வளவு பிரச்சனைகள். இந்த இதெல்லாம் வராது கண்டுபிடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அந்த ஆன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம்ன்றது. ஆவுன்னா விழுந்தடிச்சுன்னு வருவீங்க. யாராவது ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா கூத்தாடிக்கு என்ன தெரியும் சொல்லி பேசிட்டு வரீங்க. இதுக்கு வாயை திறக்காம இருக்கீங்க. இதே சாத்தாங்குளத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எதிர்த்து. இப்ப திமுக நடத்த இதே